ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என்கிட்ட ஆசையாக விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை தான் உன் கைகளை ஒப்படைப்பதற்காக ஆசையாய் உன் சாயப்பா ஓடி வந்தேன். அதனால தான் இந்த அற்புதமான காலை நாளிலேயே உனக்கான பெருமகிழ்ச்சி காத்திருக்குது தங்கமே. நீ என்கிட்ட கேட்டதை வேகமாக வந்து வாங்கிக்கொண்டு உன்னை நோக்கி ஓடி வந்துள்ளேன் என் செல்லமே. சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல சந்தோஷங்களுமே கூட உன் வாழ்க்கையில் கிடச்சி நீ நிம்மதியாக முகமலர்ச்சியோடு இன்பமாய் உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தோட வாழணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதற்காக தானே இப்போது உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும்னு நினச்சினா தேவையில்லாத விஷயங்களை பார்க்கவோ அதை பற்றி கேட்கவோ அதை பற்றி மற்றவர்களிடம் பேசவோ கூட வேண்டாம் என் செல்லமே. சவால்களும் தடைகளும் மனிதனுக்கு வரதான் செய்யும். ஆனால் என்ன நடந்தாலும் எது குறுக்காய் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன் குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ உறுதியாக இரு. உன்னுடைய எண்ணங்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருந்தால் தைரியமாக உன்னுடைய செயல்களை செஞ்சு முடிச்சு நீயும் வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழலாம். உன்னுடைய லட்சியம் என்பது சரியாக இருந்தால்தானே அதை அடைவதற்கான வழி சிறப்பாக இருக்கும். கஷ்டத்தை அனுபவிக்காம இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் லட்சியத்தை அடைந்தது கிடையாது. நீயும் உன் லட்சியத்தை அடைந்து இன்பமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நானே உனக்கு துணை நிற்க போகிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடாது என் செல்லமே. நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உன்னால் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு தகுதியும் திறமையும் உனக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது நீயே ஒன்றுமில்லாத விஷயத்தை நினச்சி பெரிய பிரச்சனையாகவும் பூதாகரமாகவும் நினச்சி கவலைப்படணும்? நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளும் எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்தாலும் நீ அதில் உறுதியோடு இருக்கணும். செய்த பிழைகளுக்காக வருந்தி வருந்தி இருக்கும் காலத்தையும் வீணடித்து விடாதே என் செல்லமே. தவறு இருந்தால் திருத்திக்கிட்டு அதை கடந்து போக கற்றுக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ தவறு நடந்துருச்சே, தப்பு நடந்துருச்சே, பிரச்சனை வந்துருச்சேன்னு மீண்டும் மீண்டும் அதையே யோசிக்கக்கூடாது. வரும்போது பார்த்துக்கலாம்னு அத்தனையும் மறந்துட்டு நடக்க வேண்டிய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு போ. எது எப்போது பிரச்சனையாகும், எது எப்போது கஷ்டமாய் உன் கண்களில் படும்னு அத்தனையும் அறிந்த உன் சாயப்பா அது உன்னை நெருங்கி வருவதற்கு முன்பாகவே அத்தனையையும் தூள் தூளாய் தகர்த்தெறிவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் பிழையே இல்லாமல் வாழ்வதென்பது யாராலும் முடியாத காரியம். வாழ்க்கை வாழும்போது பிழைகளும் பிரச்சனைகளும் தவறுகளும் தண்டனைகளும் எல்லாமே வரத்தான் செய்யும். அத்தனையும் சரி செய்வதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. பேசும் வார்த்தைகளை வேணுமானா பிழையில்லாமல் பேசிடலாம், எழுதிடலாம். ஆனால் செய்யக்கூடிய செயல்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் துன்பமும் வரத்தான் செய்யும். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்து விடாதபடி பார்த்துக்கொள். உனக்கு எந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை பெற்றுக்கொள். கிடைக்காத இடத்துல அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போ. மகிழ்ச்சி ஒன்று மட்டுமே உன்னுடைய இலக்காக இருக்கட்டும் என் செல்லமே. மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் வெற்றியையும் நான் பெறுவேன்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கடந்து போ. இன்னும் நீ போக வேண்டிய பாதையும் வாழ வேண்டிய நாட்களும் அடைய வேண்டிய ஆசைகளும் பெற வேண்டிய இன்பமும் நிறைய உன் வாழ்நாளில் மிச்சம் இருக்குது. அத்தனையும் நீ வாழணும்னா இப்போது கடந்து போன நாட்களை நினச்சி கவலைப்படக்கூடாது. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை பார்த்து வாழ ஆரம்பிச்சினா எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்க்கக்கூடியதும் நீ தேடக்கூடியதும் தேடி தவிக்கக்கூடியதும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேரும். எதையுமே கிடைக்காதுன்னு நினச்சி நீ மனம் தளரவோ சோர்ந்து போகவோ முயற்சி செய்யாமலோ இருந்துடக்கூடாது. அது நீ ஆசைப்பட்டதை அடையும் வரையிலும் உனக்கானது உனக்கு கிடைக்கும் வரையிலும் தேடிக்கொண்டே இரு. உன்னை படைத்த உன் சாயப்பா ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ உன் நம்பிக்கையை கைவிடாத வரையிலும் உன் மனம் தைரியமாக இருக்கும் வரையிலும் நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன். மனம் தளராமல் தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய். உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும், எவ்வளவு பிரச்சனைகளை நீ சமாளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று. அப்படிப்பட்ட உனக்கு அதிக பாரத்தையோ அதிக பாவத்தையோ சுமக்கும்படி விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் சிறந்த வெற்றியாளனாக உன்னை மாற்றப் போகிறேன். நீ எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோடு வாழ பழகு.